துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை ஷெரீன். துள்ளுவதோ இளமை படமே சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறமா விசில் படத்துல அழகிய அசுரா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு அந்த டைம்ல எவ்வளவு பெரிய ஹிட்னு இப்ப இருக்க பல பேருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. செம்ம ஹிட். அதுக்கப்புறமா தமிழ்ல ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலும் இவங்களுக்குன்னு சேர்ந்துச்சு, குறிப்பா இளைஞர்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சுட்டே இருந்தவங்க திடீர்னு ஒரு மிகப்பெரிய கேப்பை விட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் பெருசா இல்லை, இவங்களை அந்த அளவுக்கு பார்க்க முடியதும் கிடையாதுங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறமா ஷெரீனை பார்க்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிக்கும் போதுதான் திடீர்னு பிக் பாஸ் தமிழுக்குள்ள வந்தாங்க ஷெரீன். ஸோ அப்பவும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 நாளுக்கு மேலே உள்ளே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தர்ஷனோட வந்துட்டு காதல் வயப்பட்டாங்க. ஸோ தர்ஷனும் கிட்டத்தட்ட லவ் பண்ணுற மாதிரி தான் சுற்றினாங்க. பட் ஆனால் வந்துட்டு 2 பேருமே லவ் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷெரீன் வந்துட்டு குக் வித் கோமாளி, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வாய்ப்புன்னு எதுவுமே கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் தமிழ் சினிமாவில் எப்படியாவது வாய்ப்புகள் வாங்கிடணும் அப்படின்ற காரணத்தினாலேயே தொடர்ந்து சூப்பரான வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு வந்துருந்தாங்க ஷெரீன். ஆனால் கொஞ்சம் பொறுமையை இழந்துட்டாங்க போல. உச்சக்கட்டத்துக்கு போனவங்க தற்போது வந்துட்டு வெளிநாடுகளில் வந்துட்டு பிக்னியில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சமூக வலைத்தளத்தில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. டெஃபினட்டாக இவங்களுக்கு இதுக்கப்புறமா நிறைய பட வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஃபோட்டோஸையே நிறைய பேர் வந்து திரும்பி பார்க்க வச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திக்கு எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.